கோவை மாவட்டம் துடியலூரை அடுத்த வடமதுரை ஈஸ்வரன் கோயிலில் நடத்தப்பட்ட தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த இந்து முன்னணியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகுப்பட்டியில் போலி பெண் மருத்துவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சிவகுமார் என்பவரின் மனைவி கவிதா என்பவர் முறையான மருத்துவ படிப்பு படிக்காமல் ஆங்கில முறையில் மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். கவிதாவை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். பெற்றோர் வற்புறுத்தலின் பேரில் சுதாகரன் பிரிந்து சென்ற நிலையில் இதுகுறித்து பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மைனர் பெண்ணுடன் 2 மாதம் குடும்பம் நடத்திய சுதாகர் கைது செய்யப்பட்டு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவண்ணாமலையில் தனியார் பள்ளி ஒன்றின் ஆசிரியை 9ஆம் வகுப்பு மாணவியின் முடியை வலுக்கட்டாயமாக வெட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த அந்த மாணவி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த மாணவி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கொடைக்கானலில் 3 பேர் கும்பலால் செல்வி என்ற இளம்பெண் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் இந்த வெறிச் செயலில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கொலையாளியில் ஒருவனை கைது செய்தனர். தப்பியோடிய 2வரை பிடிக்க நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கொலையுண்ட பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு பின் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். அடிப்படை வசதி செய்து தர கோரி சென்னை தரமணி மற்றும் பெருங்குடி பொதுமக்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் எந்த உறுதியும் அளிக்காததால் ஆவேசமடைந்த மக்கள் முற்றுகை போராட்டத்தில் குதித்தனர். போலீசார் தலையிட்டு சமாதானம் செய்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரித்துள்ளனர். சென்னை மடிப்பாக்கத்தில் டாஸ்மாக் கடையில் 18 லட்சம் ரூபாயை கையாடல் செய்த விற்பனையாளர் கைது செய்யப்பட்டார். கீழ்கட்டளையில் உள்ள டாஸ்மாக் கடையில் காஞ்சிபுரம் மாவட்ட டாஸ்மாக் துணை கலெக்டர் இளங்கோவன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கடை விற்பனையாளர் வேலு என்பவர் 18 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட வேலு ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோடு ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகள் ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்பட தொடங்கும் என சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் சுப்ரான்சு தெரிவித்துள்ளார். பள்ளி ஆண்டு விழா ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஈரோடு ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகள் அமைப்பதற்கான டெண்டர் விரைவில் விடப்படும் என்றும் சுப்ரான்சு உறுதியளித்தார். கோவை காளிபாளையம் வாழைத்தோட்டத்தில் 10 அடி நீளமுள்ள ஆண் சாரை பாம்பு பெண் சாரை பாம்புடன் பிணைந்து நடனமாடியது. சுமார் 3 மணி நேரம் இணை பிரியாது சாரை பாம்புகள் நடனமாடிய காட்சியை நூற்றுக்கணக்கானோர் கூடி வேடிக்கை பார்த்தனர். 3 நாட்கள் வரை இடைவிடாது சாரை பாம்புகள் இணைந்திருக்கும் என பாம்புகள் நல ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற 629 ஆண்டு பழமை வாய்ந்த ஹமீது அவுலியா பாதுஷா தர்காவில் சந்தனகுட உருஸ் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட சந்தனக்குடம் பின்னர் சிறப்பு தொழுகையில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது பிற மதத்தினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.